இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் லேப் தியரிகம் லேப்ல எக்ஸசைஸ் நம்பர் 4 சிமுலேஷன் ஆஃப் டிஎன்எஸ் யூசிங் யூடிபி சாக்கெட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டு சிமுலேட் த ஒர்க்கிங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிமுலேஷன் பண்ண போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் சிஸ்கோ பாக்கெட் ரேசர் யூசிங் விண்டோஸ் OS மூலமா. இதுவே நம்ம உபுண்டு வச்சிருந்தோம் அப்படின்னா we are going to move NS simulator. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிஸ்கோ பாக்கெட் ரேசர் வித் ஹெல்ப் ஆஃப் விண்டோஸ் OSல நம்ம பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன டூல்ஸ்லாம் நமக்கு இதுக்கு தேவை அப்படின்னா சிஸ்கோ பாக்கெட் ரேசர். ஸோ சிஸ்கோ பாக்கெட் ரேசர்ங்கிறது நமக்கு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதில் 1 or more PC நம்ம வைக்கணும். அடுத்து ஒரு டிஎன்எஸ் சர்வர் வைக்கணும். நெக்ஸ்ட்டு ரூட்டர் அண்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிறத நம்ம வைக்கணும். ஸோ எப்படி நமக்கு இமேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு கனெக்டிவிட்டி டயக்ராம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஃபைனலாக நம்ம அதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓப்பன் ஆனதும் ஓகே அல்காரிதம் அப்படிங்கிறது நமக்கு போர்ட் 53 அப்படிங்கிறது இதுக்கு டொமைன் நேம் வைக்க போகிறோம். தென் இதுக்கு நம்ம டொமைன் நேம் கொடுக்க போகிறோம். ஐபி அட்ரஸ் நம்ம யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகாலுக்கு அசைன் பண்ண போகிறோம். டிவைசஸ் லைக் உள்ள என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னா ஒரு PC0ன்னு ஒரு நேமு, PC1 அதே மாதிரி ஒரு சர்வர், ஒரு ஸ்விட்சு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள்ஸ். அப்போ இந்த PC0வையும் ஸ்விட்சை கனெக்ட் பண்ணுறதுக்கு காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள்ஸ், அதுமாதிரி இந்த PC1ஐயும் ஸ்விட்சை கனெக்ட் பண்ணுறதுக்கு காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள்ஸ். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம சிமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம செய்வோம். சிமுலேஷன் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா 2 PC நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிப்போம். அடுத்தது ஒரு சர்வர். ஸோ அந்த சர்வர் நமக்கு என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா டொமைன் நேம் சர்வரை ஆக்ட் பண்ணும். நமக்கு டிஎன்எஸ் யூடிபி சாக்கெட் தானே. ஸோ அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்விட்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள்ஸ். இதில் இருக்குது இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா லைக் இங்கே நமக்கு ஒன்று ஒன்றா இருக்கும். ஹப்புன்னா ஹப்பு, ஸோ சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே எண்டு டிவைசஸ் சொல்லுவாங்க. எண்டு டிவைஸில் PC, லேப்டாப்பு, சர்வர் எல்லாமே இருக்கும். ஸோ இதை எப்படி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சா போதும். இங்கே ஏன் PC2 வந்துருக்குன்னா இங்கே ஆல்ரெடி PC0, PC1 வச்சுருக்கணும். ஸோ PC2. அடுத்து லேப்டாப் வைக்கணும்னா லேப்டாப் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி 2 PC வச்சுருக்கிறோம். அடுத்தது ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடணும். இதுதான் ஸ்விட்சில் நெட்வொர்க் டிவைசஸில் இருக்கும். ஸோ இதில் இந்த இருக்குது ஸ்விட்ச். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்விட்ச் வைக்கிறேன். ஸோ அதை இன்பில்விங்கில் ஸ்விட்ச்க்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சர்வர் தேவை. ஸோ சர்வர் எங்கே இருந்தது, எண்டு டிவைசஸில் இருந்தது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே வச்சுருக்கிறோம். இவங்களெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ப்ரொசீஜர் கொடுத்துட்டேன். ஸோ இதில் PC0ங்கும் போது நம்ம எப்படி அதுக்கு IP கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நான் இந்த இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டெஸ்க்டாப் அப்படிங்கிறத போனோம்னா டெஸ்க்டாப்பில் IP கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு IP அட்ரஸ் செட் பண்ணுவோம். செட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சப்நெட் மாஸ்க்கு இந்த டிஃபால்ட் கேட்வே எல்லாம் அசைன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், இந்த IP அட்ரஸ் கொடுத்துருக்குறோம். இன்வாலிட் வருது, ஏன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் எடுத்துடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சப்நெட் மாஸ்க்கு அசைன் ஆயிரும். 255.255.255.0ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணணும். ஒரு ஐபிக்கும் நம்ம செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு PC1க்கு, நெக்ஸ்ட்டு சர்வருக்கு, அதே மாதிரி சர்வருக்கும் ஐபியும் சப்நெட் மாஸ்க்கும் செட் பண்ண பிறகு கான்ஃபிகர் டிஎன்எஸ் சர்வர். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்வரில் சர்வீசஸில் டிஎன்எஸ். அப்போ இங்கே சர்வர் இருந்தா இருக்கா. ஸோ இதில் இங்கே நமக்கு சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதாக இருக்கு பாருங்க. இங்கே நம்ம டிஎன்எஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்.
இதுல போயிட்டு நம்ம ஒன்னொன்னா அடுத்த செட்டிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு ப்ரொசீஜர்ல கொடுத்துருக்கேன். அதில் டிஎன்எஸ் ஆன் பண்ணணும். நியூ ரெக்கார்டில் வந்து www.example.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இதில் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிட்டு இங்கே வந்து இங்கே நம்ம www.example கொடுத்துட்டு டைப்பில் வந்து நம்ம ரெக்கார்டுன்னு கொடுத்துட்டு இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே லிஸ்ட் ஆயிடும். ஸோ அதை தான் இங்கே நான் உங்களுக்கு அந்த ரெசல்யூஷனில் கொடுத்துருப்பேன். செட் பண்ணியிருக்கிறோம். செட் பண்ணிட்டு இதை அடுத்து நம்ம செக் பண்ணுற கமாண்டு. ஸோ அதே மாதிரி அங்கே டெஸ்க்டாப்பில் போயிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போனோம்னா நான் வச்சுருந்த பேக்கேஜ் நேம் என்ன அப்படின்னா NS lookup ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஸோ NS lookup www.test-site நான் சைட்டுக்கு வந்து sitr.comனு கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ அதோட என்னோட IP அட்ரஸ் என்னது, சர்வர் என்னங்கிறது வந்துடும். நெக்ஸ்ட் அதை நான் பிங் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதில் ஆத்தென்டிகேட் அட்ரஸ் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ ஃபைனலாக அது எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, www.testsite.com. ஸோ எனக்கு அது விசிபிள் ஆயிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவ்வளோதான் நம்மளோட சிமுலேஷன் ஆஃப் DNS UDP சாக்கெட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம சிஸ்கோ பாக்கெட் ரேசரில். அதே மாதிரி இந்த சிஸ்கோ பாக்கெட் ரேசருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிமுலேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா இருக்குல்ல, இதையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பாக்கெட்ஸ் நமக்கு எப்படி சென்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக சிமுலேஷனில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபைனலாக நமக்கு க்ரீன் கலரில் பேக்கெட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டைம் டிலேயில் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நமக்கு இங்கே கேப்சர் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததோ எல்லாரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.